Hi guys, back to video. நம்ம எந்த டாபிக் பார்க்கறோம்னா அட்வான்ஸ் ஃபார் சைபர் 2023 ட்ரையாக் மில்லர் டே 8 அந்த டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஃபாரன்சிஸ் அந்த டாபிக் இன்னைக்கு அந்த டே 8ல ஹாவ் எ ஹோலி ஜோலி பைட்ஸ். ஓகே. In drama unfolds as the best festival company in that merger weapons tries MC Grid, now a jump engineer, general managers secretly plans sabotaged, and then a van sprinkles and then kicks for a cyber attack. But guesses what? Van sprinkles is having second thought. They help MC Skitty team bust MC Grid evil scheme. ஓகே. கனெக்ட் மிஷின்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து டிஸ்க் ஃபாரன்சிஸ் அதாவது ஃபாரன்சிஸ்னா ஏற்கனவே தெரியும்னு நெனைக்கிறேன். ஃபாரன்சிஸ்னா பார்த்தீங்கன்னா, அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இது அ இப்போ வந்து ஹேக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எதனா வந்து ஹேக் பண்ணாங்கன்னா, அந்த இடத்துல வந்து பண்ணிட்டு எதனா டெஸ்ட்ராய் பண்ணிட்டு போவாங்க. ஃபார டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ்னா அந்த இடத்துல வந்து எதனா தடயம் இருக்கா? ஹேக்கர்ஸ் வந்து போனது டேட்டாபேஸ்ல. அப்படி இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல மூலியமா ஹேக் பண்ணாங்கன்னா, ஆன்லைன்ல செக் பண்ணுவாங்க. அதாவது பேக் எண்ட்ல வந்து அ ரிமோட் மெட்டாபிட்டர் யூஸ் பண்ணி ரிமோட் சைடு யூஸ் பண்ணாங்கல்ல, அந்த பேக் எண்ட்ல வந்து அக்சஸ் பண்ணி எப்படிலாம் அவங்க ஹேக் பண்ணியிருக்காங்க, அத வந்துலாம் பண்ணி பார்ப்பாங்க. அது எக்ஸாம்பிள் தான் இது மாரி. அ ரியலா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரன்சிஸ்னா எப்படி ஒரு பாடிய வந்து எப்படி செக் பண்ணுவாங்க, இப்போ வந்து அவங்க வந்து என்னென்ன எந்த இடத்துல அஃபெக்ட் ஆயிருக்காங்க, எந்த இடத்துலலாம் வந்து அடிபட்டுருக்கு, அதெல்லாம் வந்து செக் பண்றாங்க. அது மாரி தான். இது வந்து டெக்னாலஜில பார்த்தீங்கன்னா, ஃபோன்ல செக் பண்ணுவாங்க. டூல்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து செக் பண்ணி சொல்லும். இப்போ வந்து நம்ம வந்து என்னன்னா, இத வந்து டூல்ஸ் இருக்கு. இந்த டூல்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணி, அத வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் ஃபாரன்சிஸ். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்டிகே இமேஜஸ் ஒண்ணு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரன்சிஸ் டூல்ஸ் தட் அலோட் ஃபாரன்சிஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃப் அக்யூர் கம்ப்யூட்டிவ் டேட்டா டு பெர்ஃபார்ம் அனலிட்டிக்ஸ் வித்தவுட் அஃபெக்டிங் ஒரிஜினல் ஈவெண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா, இத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டூல்ஸ் இருக்கு. அந்த டூல்ஸ வந்து அஃபெக்ட் பண்ணாம அந்த டேட்டா வந்து ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. எஃப்டிகே இமேஜ் யூசர் இன்டர்ஃபேஸ் அந்த டூல்ஸ்லாம் இருக்கு. இப்ப அந்த டூல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி இது மாரி நம்ப பண்ண போறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆன்சர் த கொஸ்டின் போயிடலாம். டிரைவ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஆன்சர் த கொஸ்டின் வந்துட்டோம். அங்க வாட் இஸ் த மால்வேர் C2 சர்வர் கேட்குறாங்க. இப்போ வந்து அந்த எஃப்டிகே இமேஜஸ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு பண்ணா ஓப்பன் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இத ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோனே நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து அதில வந்து நியூ ஃபைல்ஸ் இருக்கு. அந்த நியூ ஃபைல்ஸ்ல போயிட்டு அ யாஹ்! அந்த ஃபைல்ஸ் இருக்கா? அந்த ஃபைல்ஸ்ல போயிட்டு ஆட் எக்ஸ்டென்ஷன் அந்த ஃபைல்ஸ் இருக்கு. அத வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா பிசிக்கல் டிரைவான்னு கேட்குது. பிசிக்கல் டிரைவ் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னன்னா நம்ம சேஞ்ச் பண்ணணும். பாத் வந்து பார்த்தீங்கன்னா, கீய வந்து மைக்ரோசாஃப்ட் விஷுவல் டிஸ்க் இருக்கா? அத வந்து குடுக்கணும். அப்பதான் வந்து அந்த மைக்ரோசாஃப்ட் விஷுவல் இதில போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் விஷுவல் டிஸ்க்ல குடுத்துட்டோம். குடுத்த உடனே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, ஃபினிஷ்டுன்னு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஃபினிஷ்டுன்னு குடுக்கணும். ஃபினிஷ் குடுத்தா இது மாரி வந்துருச்சு. ஓகே. இப்போ வந்து இந்த பிசிக்கல் டிரைவ் டிஸ்க்ல வந்துட்டோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட இது இருக்கு. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, CKR3TSP அண்ட் தென் அது இருக்கு. இதுக்குள்ள ஃபைல்ஸ், சப் ஃபைல்ஸ், ரூட் ஃபைல்ஸ் இருக்கு. ரூட் ஃபைல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஆ ஏகப்பட்ட ஃபைல்ஸ் போது. பட் யாஹ்! அன்லாக்டு ஃபைல்ஸ் இதெல்லாம் இருக்கு. இந்த ஃபைல்ஸ்லாம் இப்போ நம்ம வந்து பார்க்கணும். ஸ்பேஸ் ஃபைல்ஸ் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, டூ நாட் ஓப்பன் திஸ் ஃபைல்ஸ் இருக்குல்ல, அத கிளிக் பண்ணினா டூ நாட் ஓப்பன் திஸ் ஃபைல்ஸ் இங்க பார்த்தா ஏகப்பட்ட ஃபைல்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து சீக்ரெட்டான வச்சிருக்காங்க, டெலீட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இருக்கு. ஆ இப்போ வந்து நம்ம டார்கெட் வந்து என்னன்னா, அந்த C3 ஃபைல்ஸ் வந்து எங்க ரன் ஆயிருக்கு தான். வாட் இஸ் த மால்வேர்ஸ் C2 சர்வர் அப்படின்னு கேட்குறாங்க. C2 சர்வர் எங்க ரன் ஆயிட்டுருக்கு? அதுதான் இப்ப கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, சீக்ரெட் சேட் அந்த இது இருக்குல்லே, இதில போயிட்டு, இங்க வந்து அந்த C2 செட்டப் சர்வர்ஸ் எங்க ரன் ஆயிருக்குன்னு பார்க்கணும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, MC Griddy secret2.thm இந்த ஃபைல்ஸ்ல தான் ரன் ஆயிட்டுருக்கு. இத வந்து நம்ம காப்பி பண்ணிட்டு குடுக்கலாம். ஆன்சர் கரெக்ட்டா இருக்கான்ட்டு. நான் பேஸ்ட் பண்றேன்.
பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் குடுக்குறேன். எஸ் யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஐ மீன் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ஃபைல் இன்சைட் த டெலீட் ஜிப் அச்சீவ்ட் சாரி ஆர்ச்சிவ் ஓகே. அந்த வந்து டெலீட் ஃபைல் ஆர்ச்சிவ்னு இருக்கு. அது என்னன்னு கேட்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம டைரக்ட்டா இதுக்கு வந்துட்டோம். இங்க வந்து நெக்ஸ்ட் இந்த டெலீட் ஃபைல் ஆர்ச்சிவ் என்ன இருக்கான்னு பார்க்கணும். ஆ ஜூசி டாமோ டாய் ஜெட் ஃபைல்ஸ் இருக்கு. இங்க இருக்கு. இத வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டீஸ்ல போயிட்டு, இது ப்ராப்பர்ட்டீஸ வந்து காப்பி பண்ணணும். ஏன்னா அவங்க பார்த்து தான் கேட்டிருக்காங்க. இத காப்பி பண்ணிட்டு, இங்க வந்து குடுங்க. ஓகே. வாட் ஃபிளாக் இஸ் ஹிடன் ஆன் த டெலீட் பிஎன்ஜி ஃபைல்ஸ். ஓகே. இப்போ வந்து பிஎன்ஜி ஃபைல்ஸ் இருக்குல்ல, அந்த டெலீட் ஆன பிஎன்ஜி ஃபைல்ஸ் அதோட வந்து ஃபிளாக் எடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதில வந்து secret.txt இல்ல. அவங்க வந்து பிஎன்ஜி ஃபைல் தான் கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, பிஎன்ஜி ஃபைல்ஸ் எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு தேடணும். .png ஃபைல்ஸ் தான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு தேடணும். அத தேடிட்டோனே நெக்ஸ்ட்டு வந்து அதில இருக்க ஆ ஃபிளாக வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நம்ம என்னன்னா டூ நாட் ரூட்டுக்கு போயிடலாம். ரூட்ல போயிட்டு ஆ இங்க வந்து டூ நாட் ஓப்பன் திஸ் ஃபைல்ஸ் இருக்கு. ஐ மீன் ஏகப்பட்ட ஃபைல்ஸ் இருக்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, .png ஃபைல்ஸ் தேடணும் இப்போ நம்போ. .png ஃபைல்ஸ் யாஹ் ம் வால்பேப்பர் சாரி போர்ட்ரேட் பிஎன்ஜி இருக்கு. போர்ட்ரேட் பிஎன்ஜி ஃபைல்ஸ் இதுதான். இங்க பார்த்தீங்கன்னா, இமேஜ் காட்டுது. இந்த இமேஜ் தான் இது. ஓகே. இந்த இமேஜ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இது குடுத்துட்டு இங்க வந்து சம் இதெல்லாம் இருக்கு. அதாவது ஹாஷ் வேல்யூலாம் குடுத்துருக்காங்க. அந்த ஹாஷ் வேல்யூல வந்து பார்த்தீங்கன்னா, ம் சம் பேஸ்64 லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் ரொம்ப டஃப்பா தான் இருக்கும் கண்டுபிடிக்க. இதில தான் அந்த ஃபிளாக் இருக்கு. அப்படி உங்களுக்கு தெரியலனா Ctrl+F குடுங்க. இங்க ஓப்பன் ஆயிடும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிளாகோட ஸ்டார்ட்டிங் வந்து THM தான். ஏன்னா ட்ரை ஹேக் மீ அப்படின்னு இருக்கு. நோ மேட்சஸ் ஃபவுண்டா? ஒன்ஸ் அகைன் காய்ஸ் நோ மேட்சஸ் ஃபவுண்டுன்னு வருது. என்ன ஃபால்ட்? பிகாஸ் நோ மேட்சஸ் ஃபவுண்டுலாம் வராது. பிகாஸ் இதில தான் அந்த இது இருக்கு. க்ளோஸ் குடுத்தா நோ காட்டுது. Ctrl+F இப்படி குடுத்துட்டு, இதில சர்ச் பண்ணலாம். THM ஓப்பன் பிராக்கெட், க்ளோஸ் பிராக்கெட். ஓப்பன் பிராக்கெட் குடுத்துட்டு ஃபைண்டுன்னு குடுக்குறேன். கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஃபிளாக் இருக்கிறது. ஃபைண்ட். இதோ இருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா, இந்த இது ரெக்கார்ட் தான். 15 இது ரெக்கார்ட் தான். இத வந்து நான் காப்பி பண்ணிட்டு, காப்பி டெக்ஸ்ட் குடுத்துட்டு இங்க போயிட்டு, நான் இங்க பேஸ்ட் பண்றேன். அவ்வளதான் ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த SHA-1 ஹாஷ் ஆஃப் தி பிசிக்கல் டிரைவ் ஃபார் தி ஃபாரன்சிக்ஸ் இமேஜஸ். பிசிக்கல் ஃபாரன்சிக்ஸ் இமேஜ் கேட்டிருக்காங்க. அது இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். பிசிக்கல்ஸ் டிரைவ்ல போயிட்டு இப்போ அது எங்கே போனால் ஃபிசிக்கல் டிரைவ்ல தான் நம்ம இருக்கோம்ல. ஃபிசிக்கல் டிரைவ்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படி இல்லைன்னா வந்து ஃபைல்ஸ் வியூ டைரக்டரி இமேஜ் இது மாதிரி ஃபைல்ஸ் இதுவாகிட்டுருக்கு. வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா SHA-1 ஹேஷ் இருக்கா. இந்த ஹேஷ் வேல்யூ வந்து நம்ம காப்பி பண்ணிடணும். காப்பி ஓகே. Ctrl+C கொடுத்துட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம வந்து இந்த ஹேஷ் வேல்யூ கண்டுபிடிச்சி சப்மிட் பண்ணிட்டோம். இந்த டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சபேசுக்குடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.